ஓண சத்யால என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவியல், கூட்டுக்கறி, அப்புறம் புளி இஞ்சி இருக்கும், ஓலன், காளான் இப்படி எல்லா வகையான ஐட்டம்ஸும் அதில இருக்கும். இதில வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஓணம் ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். என்னென்ன பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஓணம் எதுக்கு கொண்டாடுறோங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சத நான் சின்னதா உங்க கூட சொல்றேன். மகாபலி ராஜா வந்து எல்லாருக்கும் தானம் பண்றதுல வந்து ரொம்ப வள்ளல். அதாவது யார் எது கேட்டாலுமே குடுத்துருவாரு. கிருஷ்ணர் வந்து எப்பயுமே வந்து சோதிச்சு பார்ப்பாரு இல்லையா? ஸோ மகாபலி ராஜா கிட்ட வந்து வாமன அவதாரம் எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு வந்துட்டு விஸ்வரூபம் எடுத்து ரொம்ப பெருசா ஆயிடுவாரு. ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்பார். 1 அடி வந்து அவருடைய பூமி 1 அடி. இன்னொரு அடி வந்து வானம். அப்ப 3வது அடிய வந்து நான் எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்பார். என்னோட தலையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் குனிவார். குனிஞ்ச உடனே தலையில வச்ச உடனே அவர் அப்படியே பாதாளத்துக்கு போயிடுவாரா? அப்ப அவர் கேட்பாரு, உங்களுக்கு வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்ட கேட்பார். அவர் சொல்வார், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கொடுத்தது எதுவுமே திருப்பி வாங்குறது இல்ல. எனக்கு வந்து என்னுடைய மக்களை வந்து நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னுவார். அதை தான் நம்ம வந்து ஓணமா கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் செலிப்ரேஷனோட அதை ஓணமா நம்ம கொண்டாடுறோம். இந்த 10 நாளும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் விதவிதமான பாயசம் இருக்கும். வாசல்ல பூக்கோலம் போடுவாங்க. அப்புறம் கைகொட்டு களின்னு சொல்லுவோம்ல, டான்ஸ் ஆடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த 10 நாளுமே நடக்கும். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா அந்த ஓணத்தன்னைக்கு என்னன்னா, இந்த மகாபலி ராஜாவே வந்து அவங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை. அதனால அதை வந்து ஓணம் அந்த செலிப்ரேஷனை வந்து ரொம்பவே பெருசா கொண்டாடுவாங்க. கேரளால இது ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கொண்டாடுறோம். வாசல்ல பூக்கோலம் போட்டு, அதை சுத்தி சும்மா நம்மளுமே வந்து சின்ன சின்ன டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாமே நம்மளுமே கொண்டாடுறோம். இந்த ஓண சத்யால என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவியல், கூட்டுக்கறி, அப்புறம் புளி இஞ்சி இருக்கும், ஓலன், காளான் இப்படி எல்லா வகையான ஐட்டம்ஸும் அதில இருக்கும். இதில வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வந்து இன்னைக்கு பாலக்காடு ஸ்டைல்ல பண்ண போறோம். ஒவ்வொரு ஸ்டைல்ல திருவனந்தபுரம் ஸ்டைல்ல வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஸ்டைல்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம இன்னைக்கு சிம்பிளா கூட்டுக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. கூட்டுக்கறி செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய வாழைக்காய் 1 கப், நறுக்கிய சேனைக்கிழங்கு 1/2 கப், வரமிளகாய் 1, துருவிய தேங்காய் 1/2 கப், வேக வைத்த கருப்பு கொண்டக்கடலை 1 கப், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, வெல்லம் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கூட்டுக்கறிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து வாழைக்காய், சேனைக்கிழங்கு, அப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை. நான் கருப்பு கொண்டக்கடலையை வந்து நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வாழைக்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வாழைக்காய், அப்புறம் சேனைக்கிழங்கு, இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம். அப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். இப்போ காரத்துக்கு வரமிளகா பொடி சேர்க்குறோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுவோம். ஒரு சில பேர் வந்து இந்த கூட்டுக்கறிக்கு வெல்லம் சேர்ப்பாங்க, ஒரு சில பேர் வந்து சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து பாலக்காடு ஸ்டைலில் தான் பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்ப்பாங்க. நான் அதுதான் போட போகிறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். இங்கே வேகட்டும். அதுக்குள்ளே வந்து அரைக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். தேங்காய், நிறைய தேங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் வந்து ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் வந்து சீரகம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து தேங்காய், சீரகம் நம்ம அரைச்சாச்சு. இந்த பக்கம் வாழைக்காயும் சேனைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். வாழைக்காயும் சேனைக்கிழங்கும் நல்லா வெந்துடுத்து. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது தான், ஒரு சில பேர் வெல்லம் சேர்ப்பாங்க, ஒரு சில பேர் சேர்க்க மாட்டாங்க. பட் வெல்லம் சேர்த்து பண்ணும்போது அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சமாக வெல்லம். இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த சைட் தாளிச்சிக்கலாம். காய் வேகும்போது உப்பு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து கருப்பு கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, இது கூடவே வந்து தேங்காயும் வறுத்து சேர்க்கணும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும் தேங்காய். நான் சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேங்காய் தான் கொஞ்சம் கூட இருக்கணும். நல்ல ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் அரைச்சி விடணும். ஒரு 1/4 கப்புக்கு தேங்காயை நீங்கள் வறுத்து சேர்த்துக்கணும். நல்லா கலர் மாற வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறி இருந்தால் போதும். இப்போ நம்ம கூட்டுக்கறியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டுக்கறி ரெடி.